தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் வரும் 19ஆம் தேதி கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெறும் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். கோவை பிரஸ் கிளப்பில் தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பில் வரும் 19ஆம் தேதி கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெறும் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாகவும், இயற்கை விவசாயம் குறித்து தீர்மானங்களை பிரதமர் மோடியிடம் வழங்க இருப்பதாக ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன், கோவை கொடிசியாவில் தென்னிந்திய இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஒரு கருத்தரங்கம் மாநாடு நடத்துவது என திட்டமிட்டோம். பிரதமர் அந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு உறுதி கொடுத்திருந்தார். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் மண் மலட்டுத்தன்மை ஆகிவிட்டது. கட்டுக்கடங்காத களைக்கொல்லி, பூச்சி மருந்து, கட்டுக்கடங்காத பூச்சி மருந்தை பயன்படுத்தியதால் இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்கிற உணவுப் பொருளே நஞ்சாகிவிட்டது. அதுபோல் மண்ணும் மலட்டுத்தன்மை அடைந்து விட்டது. தற்போதைய நிலையில் விவசாயிகள் உற்பத்தி பண்ணுகிற உணவு நஞ்சாகிவிட்டதால் மாற்றை நோக்கி பயணிக்க வேண்டிய தேவையும் நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான அடிப்படை நோக்கத்தோடு செயல்பட்டவர் தான் ஐயா நம்மாழ்வார் அவர்கள். நம்மாழ்வார் காட்டிய பாதையில் இந்த மாநாட்டை தமிழ்நாட்டில் நடத்த இருக்கிறோம்.